காவலேசே கேபிள் கார் விபத்து 1998 பிப்ரவரி 3ஆம் தேதி இத்தாலியின் வடபகுதியில் உள்ள காவலேசே என்ற மலைப்பகுதியில் ஒரு கொடூரமான விபத்து நிகழ்ந்தது. இந்த விபத்து உலகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய ஒரு பெரிய மனிதாபிமான துயரமாக கருதப்படுகிறது. அன்றைய தினம் அமெரிக்க ராணுவத்துக்கு சொந்தமான ஒரு போர் விமானம் பயிற்சி நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தது. அந்த விமானம் மிகவும் தாழ்வாக பறந்ததால் மலைப்பகுதியில் இயங்கிக் கொண்டிருந்த கேபிள் கார் கம்பியை மோதி துண்டித்தது. கேபிள் கார் என்பது மலைப்பகுதிகளில் பயணிகளை கொண்டு செல்ல பயன்படும் போக்குவரத்து அமைப்பாகும். காவலேசே பகுதியில் அந்த கேபிள் கார் சுற்றுலா பயணிகளுக்கு முக்கியமான வசதியாக இருந்தது. விமானம் மோதி துண்டித்த கம்பியின் காரணமாக கேபிள் கார் வண்டி சமநிலையை இழந்து ஆழமான பள்ளத்தாக்கில் விழுந்தது. இந்த விபத்து மிக வேகமாக நடந்ததால் பயணிகளுக்கு தப்பிக்க எந்த வாய்ப்பும் இல்லை. இந்த விபத்தில் 20 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களில் பலர் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் என்பதால் இது ஒரு சர்வதேச அளவிலான பிரச்சனையாக மாறியது. விபத்து நடந்த உடனே இத்தாலி அரசு மற்றும் மீட்பு குழுக்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்தன. ஆனால் மலைப்பகுதி மற்றும் கடுமையான நில அமைப்பு காரணமாக மீட்பு பணிகள் மிகவும் கடினமாக இருந்தன. இந்த சம்பவம் அமெரிக்கா மற்றும் இத்தாலி நாடுகளுக்கிடையில் அரசியல் மற்றும் சட்ட ரீதியான சர்ச்சைகளை ஏற்படுத்தியது. விமானம் தாழ்வாக பறந்ததற்கான காரணங்கள் மற்றும் விதிமுறை மீறல்கள் குறித்து தீவிர விசாரணை நடத்தப்பட்டது. அமெரிக்க ராணுவத்தின் பாதுகாப்பு நடைமுறைகள் மற்றும் பயிற்சி விதிகள் குறித்து உலகளாவிய அளவில் கேள்விகள் எழுந்தன. குறிப்பாக மக்கள் வசிக்கும் பகுதிகளில் குறைந்த உயரத்தில் பறப்பது குறித்து கடும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. இந்த விபத்துக்கு பிறகு இத்தாலியில் கேபிள் கார் பாதுகாப்பு விதிகள் மேலும் கடுமையாக்கப்பட்டன. அதேபோல் ராணுவ விமான பயிற்சிகளுக்கான உயர வரம்புகள் மீளாய்வு செய்யப்பட்டன. 1998 பிப்ரவரி 3ஆம் தேதி காவலேசே கேபிள் கார் விபத்து மனித உயிர்களின் மதிப்பையும் பாதுகாப்பு விதிகளின் அவசியத்தையும் உலகிற்கு உணர்த்திய ஒரு துயரமான சம்பவமாக வரலாற்றில் நிலைத்துள்ளது.